Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போகிறது ராகி லட்டு. இது ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். அதாவது கால்சியம் சத்து நிறையா இருக்குது ராகியில். இது வந்து வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது. அதாவது போன் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்காக இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. அதாவது ராகி வந்து நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாம். இதுக்கு அரை கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இது கூட தேங்காய் ஏலக்காய் சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறது பார்த்துடலாம். நம்ம ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கிறோம். இதுக்கு வந்து அரை கப் அளவுக்கு வெல்லம், அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய், ஏலக்காய். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ராகி வந்து லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டீமிங் பண்ணலாம். எங்கிட்ட அவன் இருக்கிறதுனால ஒரு 3 மினிட்ஸ் வச்சு நான் வேக வச்சு எடுத்து வச்சிடுறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ராகி லட்டு வந்து லைட்டாக வறுக்கணும். அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். டைரெக்டாக நம்ம தண்ணிலையும் நம்ம அதாவது லைட்டாக பிசைஞ்சுக்கலாம். நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ஸ்மெல் பச்சை வாசம் அடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் செய்கிறேன். ரொம்ப நேரம் வறுக்க வேண்டியதில்லை. ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது ஒரு பவுலில் வந்து கொட்டிக்கலாம். நம்ம ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி, இவ்வளோ தேவை இருக்காது. நம்ம ஒரு அரை டம்ளர் இல்லைனா 1 டம்ளர் அளவுக்கு தான் நம்ம ஆல்ரெடி வறுத்த மாவில் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். கொஞ்சமாக அதாவது ஸ்வீட் தெரியணுங்கிறதுனால நம்ம ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப கொதிக்கணுங்கிறது இல்லை, லைட்டாக வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ராகி வந்து அதாவது வறுத்துருக்குறோங்கிறதுனால நம்ம லைட்டாக வெதுப்பாக அதாவது சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தொட்டு பார்த்தா கொஞ்சம் வார்ம் ஆகணும். இப்போ தொட்டு பார்த்தா வெதுப்பாக இருக்குது. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ராகி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கரண்டியில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது வந்து நம்ம புட்டு மாதிரியும் செய்யலாம், லட்டு மாதிரியும் செய்யலாம். இது 1 கப் மாவு தான், கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஒரு பாதி அளவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி வரும். தண்ணி ஆட் பண்ண இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிட்டோம். இன்னும் வேணால் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணலாம். பட் எப்போவுமே லட்டு பிடிக்கிறதுனா ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையில் பிடிச்சி பார்க்கணும். இது நிற்கணும், நின்றுட்டு உதிரியாக வரணும். இப்படி பொலன்னு வந்தால் தான் கரெக்டான பதம். இன்னுமே ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஜாஸ்தி விட வேண்டாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதை இட்லி குக்கர்லேயும் வேக வச்சுக்கலாம். நான் வந்து அவனில் வந்து இன்றைக்கி வேக வைக்கிறேன். அதாவது 3 நிமிஷம் வந்து அவனில் வச்சாலே போதும். இப்போ நம்ம இதையே ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா அவன். நம்ம இதையே 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் அவனில் வைக்கிறேன். 30 செகண்ட்ஸ், 1 நிமிஷம், 1, 2, 2, 3. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3 நிமிஷம் அவனில் வச்சு எடுத்துட்டோம். இதுவே நல்லா வெந்துடுச்சு. இது கூட நம்ம தேங்காயும் வெல்லமும் ஆட் பண்ண போகிறோம். லைட்டாக தேங்காயை வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது ராகி லட்டு. இது மட்டும் இல்லாமல் அதாவது கோதுமை லட்டு, கடலை மாவு லட்டு, தேங்காய் உருண்டை, நிறையா வெரைட்டிஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து கோபி சுதா ரெசிபிஸ் கிளிக் பண்ணி பார்த்து நிறையா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ராகி லட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். தேங்காய் கூடவே நம்ம ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ துருவி வச்சுருக்கிற வெல்லம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ராகி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் வந்து அதாவது கட்டியாக இருக்கிறது எல்லாமே நல்லா கரைஞ்சிடும். வெல்லம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச ராகி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் கொப்பரை தேங்காய் இருந்துச்சுனாலும் குட்டி குட்டியாக கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம், பாதி அளவுக்கு இருந்தால் தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையில் நல்லா மசிச்சு விட்டுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம நெய் எடுத்துக்கலாம். அதாவது 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். இதில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட். இதை நீங்கள் 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். தேங்காயை பச்சையாக போட்டிங்கன்னா ஒரு 2 நாள் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். தேங்காயை வறுத்து போட்டோன்னா நம்ம 1 வாரம் வரைக்கும் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியேவும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். எந்த சைஸ் வேணுமோ, அதாவது சின்ன சைஸ் தான் நான் எடுக்கிறேன். நட்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் நட்ஸ் ஆட் பண்ணல. நம்ம ராகி லட்டு பிடிச்சிட்டோம்.
இதே மாதிரி எல்லாத்தையுமே பிடிச்சிக்கலாம். ஒட்டுதுன்னா நீங்கள் எண்ணெய் தடவிக்கோங்க. சரி, எண்ணெய் இல்லை, நெய். சுவையான ராகி லட்டு ரெடி. நான் ராகி லட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. ஒரு வீட்டுத் தலைவன் தன்னுடைய அப்பா அம்மாவிற்கும் தன்னுடைய மனைவி குழந்தைகளுக்கும் நல்ல துணையாக இருக்க வேண்டும்.